ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ ப்ரைம் ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லே அவுட்டில் வந்துட்டு இதில் லே அவுட்டில் வந்துட்டு நிறையா இருக்குது. லே அவுட் ஓவில் வந்துட்டு டிஸ்பிளே ஓவர்ஃப்ளோ பொசிஷன்லாம் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பாருங்கள். இதெல்லாமே வந்துட்டு என்னன்னா ப்ரைம் ஃப்ளெக்ஸில் வந்து கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்த கிளாஸஸோட நேமு, ஹிடன்னு, பிளாக்கு, இன்லைன்கிறது எல்லாமே வந்துட்டு என்னன்னா கிளாஸஸோட நேமு. இந்த கிளாஸஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன மாதிரியான சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிடன்னு கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் அதுக்கு வந்து டிஸ்பிளே நன்னு இருக்கும். இதே வந்து பிளாக்னா டிஸ்பிளே பிளாக். ஸோ இந்த டிஸ்பிளேல கொடுக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன இங்கே ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப என்னென்னா நம்ம வந்துட்டு எவ்ரி டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் கிளாஸஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஜஸ்ட் கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு ஸ்டைலுக்குன்னு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம செட் பண்ண தேவையில்லை. ஓகே, எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்லேயே டிஃபைன் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஓகே, அந்த ஜஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு கஸ்டமைஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ப்ரீ டிஃபைன்டாக அந்த டிசைன்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது ரீடபிலிட்டிக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது எல்லாமே டிஃபால்ட் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் தான். எக்ஸாம்பிள் இந்த சிஎஸ்எஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளேங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுதான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது, பிளாக் அண்ட் இன்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அதே தான் இங்கே வந்துட்டு பிளாக்கு இன்லைன் சொல்கிறாங்க. இதில் நன்னு டிஸ்பிளேல நன்னுங்கிறது ஒரு வேல்யூவும் இருக்குது. ஓகே, டிஸ்பிளே நன்னுங்கிறது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இது எப்படி பிஹேவ் ஆகுங்கிறத நம்ம சிஎஸ்எஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளாக்கு, இன்னொன்று இன்லைன் கொடுத்துருக்காங்க. பிளாக் லெவல் எலிமெண்ட்டை பிளாக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்டையர் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும், ஒரு ரோ மாதிரி. ஓகே, ஸோ அந்த என்டையர் ரோவையும் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ எதெல்லாம் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட் தான் டிஃபால்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி செட் பண்ணலைன்னா HTMLக்கு ஒரு சில HTML எலிமெண்ட் டேக்குக்கு வந்துட்டு பிளாக் லெவல் எலிமெண்ட்டாக இருக்கும். ஒரு சில HTML டேக் வந்து எப்படின்னா இன்லைன் எலிமெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் div, h1p ஃபார்ம் இதெல்லாமே வந்து என்னன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட் என்டையர் அந்த வித்தையை வந்து அதை ஆக்குபை பண்ணிக்கும். இன்லைன் எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பேனு, ஏ டேக்கு, இமேஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்து பிளாக் லெவல் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்டுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இதெல்லாமே வந்துட்டு இந்த சொன்னோம் இல்லையா, பிளாக் லெவல் எலிமெண்ட், இன்லைன் லெவல் எலிமெண்ட், இதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணி நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஓகே, ஓவர் ரைட் த டிஃபால்ட் இதில் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லையெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட், இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் கொடுத்து அதை வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் டிஸ்பிளே இன்லைனுங்கிறத எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அது வந்துட்டு அதோட டிஃபால்ட் பிஹேவியர், டிஃபால்ட் டிஸ்பிளே வேல்யூவான பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ நம்ம இப்படி தான் வந்துட்டு அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி மூலமாக அந்த எலிமெண்ட்ஸோடைய டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா இவங்க வந்துட்டு இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிளாக் அண்ட் இன்லைன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்லைன் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்னன்னா டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துருக்கோம் ஒரு இதுக்கு இன்னொன்றுக்கு வந்து என்னன்னா இன்லைன் பிளாக்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொன்றுக்கு வந்து பிளாக்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சிங்கிறது. கிளாஸ் ஏங்கிறது என்ன அப்படின்னா இன்லைன், கிளாஸ் பிங்கிறது இன்லைன் பிளாக்கு, இது வந்துட்டு கிளாஸ் சி வந்துட்டு பிளாக். ஓகே, ஸோ இப்போ இன்லைன் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து பர்டிகுலர் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் வந்துட்டு என்னன்னா கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் வந்துட்டு இதை எடுத்துக்கிச்சு. ஓகே, அதே இது இன்லைன் பிளாக்கும் அதே மாதிரி தான் எடுத்திருக்கு. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். அந்த வித் அண்ட் ஹைட் எல்லாம் வந்து எதில் ஒர்க் ஆகலைன்னா இன்லைன் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இன்லைன் கொடுக்கும்போது ஒர்க் ஆகலை. பட் அதே இதை வந்துட்டு இன்லைன் பிளாக்னு கொடுக்கும்போது என்னால் வித் அண்ட் ஹைட்டை வந்து நான் அதுக்கு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்குக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இன்லைன் பிளாக்ல உள்ள மெயின் டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து ஃப்ளெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ
ஃப்ளெக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதை வந்து டிசைன் பண்ணணும், ஒரு பாக்ஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நிறைய அதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிளாக் யூஸ் பண்ணுவோம், இன்லைன் பண்ணுவோம், டேபிள் பொசிஷனிங்கு எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஃப்ளெக்சிபிள் டிசைன் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஓவர் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளேலேயே ஃப்ளெக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இதை வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. ஓகேயா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த அந்த பிளாக்ஸே வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதை பாருங்க, இது என்ன ஆகுது, நான் வந்து சின்னமாக்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல அந்த கண்டென்ட்டும் என்னன்னா ஃப்ளெக்ஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸோட அட்வான்டேஜ். அந்த டிஸ்பிளேல வந்து நம்ம ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கறதுக்கான அட்வான்டேஜே வந்து இதுதான். இதுவும் எதுலேருந்து தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ அதைத்தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃப்ளெக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்காங்க. இன்லைன் ஃப்ளெக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் பாருங்க. ஸோ இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டிசைன். ஓகே, ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும், அதாவது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் மாதிரி. அதே நான் வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த கோடிங் வேணா நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், இன்லைன் ஃப்ளெக்ஸ். ரெண்டாவது இருக்கிறதுக்கு இன்லைன் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேயா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இன்லைன் ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்தாப்புல மட்டும்தான் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். ஏன்னா வெறுமனை ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் வித்தையும் வந்துட்டு அதை ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து பாருங்க, இப்போ நான் வந்து சிங்க் பண்ணும்போது ரெண்டுமே ஃப்ளெக்ஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு என்ன ஃபுல் வித் இருக்கு, ரெண்டாவது வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அவ்வளோ கண்டென்ட்டுக்கு மட்டும் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா அதை ஸ்மால் பண்ணும்போது ஸ்ரிங்க் ஆகுது. ஓகேயா, இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்சஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ள மெயின் டிஃபரன்சஸ் இதுதான். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து என்னன்னா இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தாச்சு. இதில் கடைசியாக ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிவான ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன், ஸ்மால் ஸ்க்ரீன் ஆகும்போது எனக்கு இப்படி ஆகணும், இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் இருக்கணும், ஒரு மீடியம் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் இருக்கணும், லார்ஜ் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதையும் நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த சாம்பிளை எடுக்கிறேன். ஓகே, இந்த சாம்பிளை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கோடில் போடுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் வந்துட்டு இப்போ வந்து எம்டி வந்துட்டு மீடியம் டிவைஸாக இருக்கும்போது ஃப்ளெக்ஸ் ஆகணும். ஓகேயா, சரி, அது இல்லாதப்போ வந்து என்னென்னா ஹிடன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு என்ன ஆச்சு, ஹைட் ஆன் ஸ்மால் ஸ்க்ரீன் ஆகும்போது இது ஹிட் ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சிங்க் பண்ணும்போது ஹைட் ஆயிடுச்சா, இதே வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது வந்துட்டு ஷோ ஆகுது. ஓகே, இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா மீடியம் டிவைஸ் அதுதான் வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியம் டிவைஸ் தானே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதாவது மீடியம் டிவைஸ்னால் என்னென்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் அது அக்செப்டபிள். ஓகே, எம்டி இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ மீடியம் டிவைஸ் வரைக்கும் அது அந்த இன்லைன் ஃப்ளெக்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். எதுக்காக இன்லைன் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுது இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வரணுங்கிறதுக்காக இன்லைன் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகாது. மீடியம் டிவைஸ்க்கு கீழே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியை நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, கிளாஸ் வந்து டிஸ்பிளே வந்துட்டு ஹிடன் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்குது. ஓகே, எதுவுமே இல்லை இந்த மீடியம் டிவைஸுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஹிடன்கிற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, பிரைம் ஃப்ளெக்ஸில்